பப்ஜியில் 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கோம்னா கரெக்டாக குறிப்பாத்து சுடவும் நிலால பாட்டின்றது எதுவும் கிடையாது, வடையும் யாரும் சுடலை அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ஒரு டிவைஸை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இன்னைக்கான வீடியோக்குள்ள எப்படி டெலஸ்கோப்பை 5 நிமிஷத்தில் செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 2 பைப்பு தேவை. இவ்வளோ பெருசு தேவை, நம்மளுக்கு சின்னதாக போதும், கட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக இருக்கணும். உள்ளே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக போகணும். இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு நம்ம வேறு ஒரு மெக்கானிசம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, இந்த 2 லென்ஸ் தேவை. நான் அந்த 2 லென்ஸ் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நான் எக்கச்சக்க மெத்தட் தேடி பார்த்தேன். பட் ஆனால் இந்த 2 லென்ஸ் இல்லாமல் உங்களால் செய்யவே முடியாது. உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை. இந்த 2 லென்ஸ் வேணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் தரேன், வேணா செக் பண்ணிக்கங்க. இல்லைனா வந்து பக்கத்தில் ஸ்டேஷனரி கடை எங்கே இருந்தாலும் கேட்டு பாருங்கள். ஒன்று வந்து கான்கேவ், ஒன்று வந்து கான்வெக்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஸ்டெப், 2 லென்ஸோட பவர் எவ்வளோ தூரத்துலேருந்து கிட்ட நம்மளுக்கு காட்டும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னா, இந்தமாதிரி 1 ஸ்கேல் எடுத்துங்க. அந்த 1 ஸ்கேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாதிரி ஸ்டூலில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த பெருசாக தெரியுது பார்த்தீங்களா இந்த லென்ஸு, இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கிட்டு, ரெண்டாவது சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா லென்ஸு, அதை இப்படி கிட்ட வச்சு நவுத்திக்கிட்டே வரணும். ஓகே, எந்த பாயிண்டில் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறது கிட்ட தெரியுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பாயிண்ட். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து 2 லென்ஸையும் சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சாச்சு, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு 2 பைப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தையுமே 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். சரி, வாங்க கட் பண்ணுறோம். நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி பைப்லாம் இருக்காது. அப்படி இல்லாதவங்க ஒன்றுமே கிடையாது. நோட் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்போர்டு, அதை ரோல் பண்ணி கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதை வச்சா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக லைஃப் லாங்க வருமோ அப்படின்றதுக்காக தான் நான் இதுமாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து பிவிசி பைப் வச்சு தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக வந்து நோட் அட்டையை சொல்லி கூட வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணிப்போம். ஒன்று கட் பண்ணியாச்சா? அதேமாரி இப்போ இதையும் கட் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ வந்து பண்ணாச்சுன்னா 2த்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்ப ஹோல் கரெக்டாக உள்ளே போதா? ஓகே, உங்ககிட்ட 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கூட கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக இந்த டைம் பின் பண்ணி கீழே வந்து ஒரு கமெண்ட். இந்த லென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பைப் மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ நம்மளே பண்ணிப்போம். ஓகே, ஓகே, இப்போ லென்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லென்ஸு பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த லென்ஸை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது பைப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கரெக்டாக உள்ளே போக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் பண்ணுவோம் வாங்க. இந்த கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணி அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு சின்னதாக ஹோல் கட் பண்ணி இந்த லென்ஸை வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், அந்த கார்ட்போர்ட்டுக்கு ஒரு மார்க்கை போட்டுருவோம். அதுக்கடுத்து இந்த சின்ன லென்ஸை வச்சு நடுவில் வச்சு இதை வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லென்ஸை இது மேலே ஃபஸ்ட்டு ஒட்டணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணிப்போம், க்ளூ அப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது இதை வந்து இது மேலே கேப் பண்ணணும். ஓகேவா?
BEP1 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு டெலஸ்கோப் செஞ்சு அமலாபாத் சைடு வச்சிருப்பாரு. ஸோ அந்த சீனை பார்த்துக்க அப்புறம் ஓகே நம்மளும் ஒரு டெலஸ்கோப் செஞ்சு வீடியோ போடுமே அப்படின்னு சொல்லி போட்டது. அண்ட் தென் உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைனலாக நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. பட் ஆனால் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பைப் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதான் என்கிட்ட இருந்தது. இது கரெக்டாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை நான் சுட்டி வச்சுக்கிறேன். நார்மல் பேப்பர் தான் சைடில் போய் சுட்டி வச்சிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேலே ஒரு ரோல் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போயிட்டு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டலேஷன் டேப் போட்டுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இது பண்ணியாச்சு, இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக போதான்ட்டு. எஸ், சரி ஓகே. வந்து நம்ம ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ தான் பார்த்தோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசர் இருந்தது. ஸோ ரெடியூசர் இருந்தால் நம்ம ஈஸியாக அழகாக அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரெண்டு லென்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் வேலை செய்யாது, கிட்ட இருந்தால் தான் வேலை செய்யும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன்றும் பவர் அதிகமான லென்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே லிங்க் தர அமேசானில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு இதுமாதிரி ரெடியூஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுமாதிரி பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் இதை ஃபிக்ஸ் பண்ணியே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஃபைனலாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நான் மொபைல் அந்தளவுக்கு காட்ட முடியல, இருந்தாலும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். இப்போ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதை முன்னாடி வச்சிருக்கேன் இல்லையா, அதை நவுத்தினோடனே பார்த்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் தூரமாக தெரியும். ஸோ இதான் டெலஸ்கோப்பு, தூரத்தில் இருக்கிறத கிட்ட பார்க்கலாம். நான் முடிஞ்சளவு கேமராவில் காட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உண்மையாலுமே நல்லாவே இருந்தது. உங்களுக்கு இதோட பவர் அதிகமாக வேணும், ஒன்றும் கிளாரிட்டியாக வேணும், தூரத்தில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா உள்ளே இருக்க லென்ஸ் வேறு மாற்றணும். அந்தமாரி லென்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே அமேசான் லிங்க் தரேன். நான் யூஸ் பண்ண லென்ஸும் தரேன். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக வேணும், தூரத்தில் இருக்க தான் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டியான லென்சஸ்லாம் இருக்குது. நான் அது வேணும்னு கீழே அமேசான் லிங்க் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறதுல பேசிக் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் உங்களுக்கு கிட்ட காமிக்காது. உங்களுக்கு ரொம்ப தூரம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது லென்ஸோட பவரை மாற்றணும். ஒன்று வந்து கான்கேவ், ஒன்று வந்து கான்வெக்ஸ். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதுக்கான ஆப்ஷன்ஸை கீழே தரேன், செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எப்படின்னா இங்கே லென்ஸ் வச்சிருக்கேன், இங்கே ரெண்டாவது லென்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே மெஷர் பண்ணணும். அதுக்கு வந்து நான் அந்த ஸ்கேல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கிட்டு நீங்கள் லென்ஸை மாற்றி இன்னும் தூரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கிட்ட பார்க்குற மாதிரி செய்யலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடைச்ச சொல்லவே மறந்துட்டேன். சில பேருக்கு வந்து டெலஸ்கோப் செய்யலாம் டைம் இருக்காது, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, பட் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்கணும் மட்டும் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளான பெஸ்ட் டெலஸ்கோப்பை நான் கீழே அமேசான் லிங்க் தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரெண்டு குட் நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸாம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, ஒன்று வந்து நம்ம சேனலுக்கு கடைசியாக மானிட்டைசேஷன் அவைலபிள் ஆயிடுச்சு. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பாய்.